representation was received from Tuticorin ஆட்டோ ஓட்டுறது வந்து முன்னாடி ரிக்ஷா இருந்தது, இப்போ அது கிடையாது. ஆட்டோ ஓட்டுறது கைவண்டி நம்ம ஊரில் வந்து கிடையாது. அப்படி பல்வேறு எடுத்துக்கலாம். அந்த மூடத்துவம் தொழிலாளர் சங்கம் இருக்குது, பண்பாட்டு ஊக்குவிமை சங்கம் இருக்குது. அப்படி ஒரு கேட்டகரியாக இருக்கு போச்சுன்னா பார்த்தோம்னா அவங்களோட உரிமையை பாதுகாக்கணும். ஒரு ஆட்டோங்கிறதே ரோட்டில் நிப்பாட்டி போகிறது தான். அது யாராட்டும் ஒரு ஏரியாவில் போகிறது அப்செட் பண்ணுவாங்க, பிரச்சனை வரும், காவல்துறை பிரச்சனை இருக்கலாம். காவல்துறை பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பண்ணுறது, ஆட்டோவில் போகிறவங்க பொருள் தவறு விட்டுடலாம். அவங்க உரிமையை நம்ம வீட்டு கொடுக்கறது தான் ஒரு சங்கம், தொழிற்சங்கம். கிட்டத்தட்ட ஆட்டோ சங்கம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் நம்ம கழகத்தலைவர் ஆட்சியில் அனைத்து சங்கமுமே நம்மகிட்ட இருக்காது. ஒரு பெருமை, அதை வந்து நன்றி தெரிவிக்கிறது. அதேமாதிரி துறைமுகத்தில் வந்து உங்களுக்கு நிறையா உங்களுக்கு கேட்டதெல்லாம் நடந்துடும். அது தனி போர்டு சேர்மனுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அது எல்லா சங்கத்துக்கும் கொடுத்துருக்கா, நம்மளுக்கும் கொடுத்து பிறந்த வச்சுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். துறைமுக சேர்மன் அவர்களுக்கும். மற்றும் இந்த தொழிற்சங்கம் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய பாகுபாடு. அங்கே வந்து இப்போ நிறைய ப்ரைவேடைசேஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், நிறைய சங்கம் போராட்டிகிட்டே இருக்கும். ப்ரைவேடைசேஷன் பார்த்துருக்கீங்க. அந்த உரிமையை வீட்டு கொடுக்குறதுக்கு வேண்டாம் தொழிலாளர் தொடர்பாக போனாலும் பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனமாக வரும். டவுனில் முக்கியமான இடத்துல இருக்கீங்க. தொழிற்சங்கம் வந்து ஆர்பாடு தொழிற்சங்கத்தை நிறைய பேர் பாடுபட்டுருப்பீங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கலாம். உங்களுக்குள்ள அடுத்த பதவி வரணும்னா அடுத்த வரலாம். இவ்வொரு ஃபீல்டில் என்ன செஞ்சாரு, இப்போ இவங்க ஃபீல்டில் உருவாக்கியாச்சு. இன்னும் நம்ம என்ன வாங்கி கொடுத்தோம், நம்ம இந்த கட்சிக்கு என்ன செஞ்சோம், நம்ம தலைவருக்கு என்ன செஞ்சோம், அந்த நோக்கத்தோடு போனால் தான் தொழிற்சங்கம் வெற்றி அடையும். ஆனால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி 3 அவர் என்ன சொன்னார், இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் வேலைக்கு தொடர்புடைய கடன் கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். என்ன இந்த நாளை நீங்கள் மறக்க முடியாது. என்னதான் நீங்கள் வந்து மொத்தமாக மத்திய அமைச்சரோ அந்த சேர்மனோர்களோ ஒவ்வொரு சங்கம் திறந்திருந்தாலும் அந்த டேட்டோட இந்த டேட்டை வந்து நீங்கள் மறக்க முடியாது. நினைவில் வந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி 16 நம்ம வாசனை உள்ளிட்ட எல்லாருக்கும் இந்த தொழிற்சங்கம் மென்மேலும் வளரணும். அடுத்த ஆட்டை பார்க்கறதுல இதோட மேலே போகணும். நம்மளால என்ன செய்ய முடியும்னா நீங்கள் தொழிலாளர் போராட்டம் மட்டும் இல்லை, நம்ம உரிமைக்கு என்ன இந்த மருத்துவ முகாம் நடத்துங்க. நம்மளோட ரிட்டையர் ஆனோம்னா அவங்க குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்து எல்லாம் கரெக்டாக இருக்கமான்னு ஒரு வாட்ச் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கெட்டுமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் நம்ம வந்து நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோடு இருக்குது அப்படின்னா இந்த முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லுது. இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் போட்டாங்க. ஆர்பாரில் வந்து உங்கள் சைடே போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே போட போகிறோம். கோட்டையிலேருந்து செம்மேரிஸ் காலேஜ் கலெக்டர் கேம்பஸ் அவர் முடிஞ்சோன்னா நேராக மாதாப்பேரை தாண்டி வெள்ளூரில் தாண்டி வரைக்கும் 2 சைடும் ப்ராப்ளம் போட்டு பாடிடுவாங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்க. சாலை விரிவாக இருக்கும். இப்போ 59 வருஷம் இந்த சங்கத்தில் இருந்தவங்க இருந்திருப்பீங்க. இல்லை 70 வயசு 80 வயசு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் முன்னாடி இந்த தூத்துக்குடி எப்படி இருந்தது. அப்போ கார் வச்ச வீட்டை சொல்லிடலாம், ஃபோனில் வீட்டை சொல்லிடலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு 3 வண்டி 4 வண்டி 2 வீலர் அடிஷ்னலாக மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடான வேலை பார்க்கும். அது போட்டு விரிவாக்கும். நிறைய கம்பெனிகள் வருது. இண்டஸ்ட்ரியல் நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவில் நிறைய தொழிற்சாலைகள் வருது. தொழிற்சாலைகளுக்கு ஒரு மெயின் காரணம் துறைமுகம். அந்த துறைமுகம் என்றைக்குமே நல்ல முறையில் செயல்படும். சேரை தூக்க முடியல. அதான் கேட்டேன், சுற்றின கப்பல் மாதிரி வெயிட்டாக இருக்குங்க. ஆனால் எல்லாம் வெயிட்டான ஆளாக இருக்கீங்க. நீங்கள் பாதுகாத்து தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் உரிமையும் நிறைய தொழிற்சாலை வர ஒரு தொழிற்சங்கம் இருக்குன்னா இன்னொரு ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். போர்ட் அத்தாரிட்டியோ ஒரு டிசிஷன் எடுக்குதுன்னா அவங்க அடுத்தடுத்த தொழில் வரும். அவங்கள்ட்ட போய் நம்ம யாரும் இடத்துல பண்ண போகிறோம், நம்ம உரிமைக்காண்டி தான் போடுறோம். இந்த சங்கம் மென்மேலும் வந்து வருகிற காலம் எத்தனையோ அணிகள் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட நண்பர், கூட்டணி கட்சி, எதிர்கட்சி எல்லா கட்சியும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சங்கம் நான் இருக்கிற இடத்துல எல்லாமே முதல் இடத்துல கொண்டு வந்திருப்போம். அதுமாதிரி முதல் இடத்துக்கு வருமானு கேட்டுக்கொண்டு இந்த நிர்வாகிகளுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Great.